தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் முத்தரம்பட்டி கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னோட பேர் சக்தி பாலா. நான் வளரி கலையை ஒரு 11 வருடங்களாக பயிற்சி பண்ணி கற்றுக்கிட்டு ஒரு 4-5 வருடங்களாக மக்களுக்கு பயிற்சி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவில் முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வளரி கலையோட முக்கியத்துவத்தை. நான் எனக்கு ஆர்வம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கவரி, நேச்சுரல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி பார்க்கும்போது பழங்குடியின மக்கள், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்க மக்கள் ஒரு வேட்டையாடுறதுக்கு ஒரு பொருளை வச்சு எரிஞ்சாங்கன்னா நேரடியாக தாக்கிறது. அந்த மாதிரி தான் வளரியை நான் பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்க செய்தின்னு சொல்லிட்டு விளையாட்டு செய்திகளில் ஒரு பொருளை எரியிறாங்க, அது போயிட்டு எரிஞ்சவங்ககிட்டே திரும்ப வருது. அப்போ எனக்கு அதை பார்க்கும் பொழுது அதிசயமாக இருந்துச்சு. ஒரு பொருள் எப்படி ஈர்ப்பு விஷயம் மீறி போயிட்டு திரும்ப வருது அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, இது நம்ம ஆதிக்குடியான தமிழ் குடிக்கிட்டு இருந்து தான் இந்த மாதிரியான கலை போயிருக்கு. அதாவது இந்த வளரி என்ற பெயரில் நம்மகிட்ட இருந்து இப்போ உலகம் எங்கும் பூமரங் என்ற பெயரில் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் எதுக்கு இந்த பதிவு முக்கியமாக கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த அதாவது ஆதிக்குடியான தமிழ் குடியிலிருந்து அந்த மாதிரி அறிவியல் பூர்வமான ஒரு கலை மக்களுக்கு போயிருக்குன்றத நம்ம தான் நிரூபிக்கணும். இப்போ உலகமெங்க பூமரங்கன்ற பேர்ல நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அவங்க நம்மளை கீழே தள்ளுறாங்க. அதனால இப்போ அடுத்த கட்டமா தேச தலைவர்கள், நான் பின்பற்றி வந்த தேச தலைவர்கள், கடவுள்கள், மருதுபாண்டி, அதாவது மருதுபாண்டி வளரி ஸ்பெஷலா எரிஞ்சாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரோட உருவத்துல வளரி எரியிற மாதிரியான இருக்கிற அமைப்புல வளரியை செஞ்சு எரிஞ்சு கைக்கு வர வச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு 11 காலங்களாக பயிற்சி பண்ணி கற்றுக்கிட்டு இருந்து கூட மக்களுக்கு இது சென்று சேரலை. அதனால நம்ம தான் அப்டேட் பண்ணணும். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, இந்த மாதிரியான தலைவர்கள், கடவுள், ராஜாக்கள் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு மக்களுக்கு போகும். நம்மளோட முக்கிய நோக்கமே இந்த வளரிக்கலை அழியக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏவுகணை இந்த மாதிரியான எவ்வளோ அட்வான்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் ஆதிக்குடி, அதாவது காட்டுவாசியாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு ஈர்ப்பு விசையை தாண்டி ஒரு பொருள் போயிட்டு திரும்ப நம்ம கைக்கு வருன்றது மிகப்பெரிய விஷயம். அதை இந்த மாதிரியான வளரிக்கலை மூலியமாக தான் மக்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்க முடியும். அதனால தான் இந்த பதிவை நம்ம மக்களுக்கு பதிவிடுறோம்.